ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஐஃபோனில் வந்து ஆப்ஸ்ட நோட்டிஃபிகேஷன் வந்து ஒர்க் ஆகாத ஷோ ஆகாத ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் வந்து எந்த ஆப்ஸுக்கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது, இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சில ஆப்ஸுக்கிட்ட வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் ஐஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் எந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையோ அந்த ஆப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ அப்போ வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் அலோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக ஆன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்குமா இருந்துச்சுன்னா எந்த ஆப்புக்குமே வந்து வாட்ஸ்அப், அதாவது எந்த ஆப்புக்குமே வந்து உங்கள் ஐஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வராது. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து ஒன்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு, நீங்கள் செட்டிங்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணிட்டீங்க, ஆன் பண்ணித்தான் இருக்குது, அப்போயுமே அந்த குறிப்பிட்ட ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஆப்பை எந்த ஆப் கிட்ட இருந்து நோட்டிஃபிகேஷன் வரலையோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸுக்கு போனீங்களா இருந்துச்சுன்னா அதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் வந்து எக்ஸாம்பிள் எடுப்போமா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்லேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயுமே வந்து ஷோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கான்றதை செக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல் செட்டிங்ஸில் ஆன் பண்ணியிருந்து வாட்ஸ்அப்குள்ளே ஆப்லேயுமே ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வராது. ஸோ அதனால நீங்கள் இந்த செட்டிங்ஸையுமே செக் பண்ணி ஆஃப் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த குறிப்பிட்ட ஆப் கிட்ட இருந்து கண்டிப்பாக உங்கள் ஐஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.